கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை கூறி கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் வேதாகமத்தில் இருந்து கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி சில சத்தியங்களை உங்களுக்கு எடுத்து கூறி உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது நாம் அறிந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தேவனாலும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளாலும் முன்னறிவிக்கப்பட்டு வந்தது. இயேசு எங்கே பிறப்பார் என்றும், இயேசு பிறக்கும்போது வானத்தில் நட்சத்திரம் தோன்றுவதை குறித்தும், இயேசு எப்படி ஒரு கன்னிகையின் மூலமாக பிறப்பார் என்றும் எல்லா சம்பவங்களும் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களில் முன்னறிவிக்கப்பட்டது. கலாத்தியர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது குறித்த காலத்திலே மீட்பராக இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார், உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து புதிய ஏற்பாட்டிலே தேவதூதர்கள் அறிவித்ததான ஒரு 4 வசனத்தை உங்களோடு இந்த மாலை நேரத்திலே பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தேவதூதன் யோசேப்பினிடத்தில் அறிவித்ததான ஒரு வசனத்தை முதலாவது உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் திருமணம் இன்னும் நடக்கவில்லை. அப்பொழுது யோசேப்பு மரியாள் கர்ப்பவதியாயிருக்கிறதை கேள்விப்படுகிறார். மரியாளை ரகசியமாய் தள்ளிவிடலாம், டைவர்ஸ் பண்ணிவிடலாம் என்று சொல்லி தன் மனதிலே சந்தேகப்பட்டு யோசித்துக் கொண்டிருக்கிறான். யோசேப்பு ஒரு நீதிமான், தேவனை நம்பினவர். அப்பொழுது மரியாளிடத்தில் உற்பத்தியாய் இருப்பது பரிசுத்த ஆவியினால் தேவனால் உலகத்திற்கு இரட்சகராக அனுப்ப தேவன் செய்த ஒரு செயல். மற்ற குழந்தை பிறப்பது போல் இயேசு பிறந்ததில்லை. அவர் ஒரு பரிசுத்த வித்தாக மரியாள் மூலமாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். இப்பொழுது மரியாள் கர்ப்பவதியாயிருப்பதை கேள்விப்பட்ட யோசேப்பு ஐயப்பட்ட போது தேவதூதன் யோசேப்பை சந்திக்க வருகிறார். 19ஆம் வசனத்திலே, ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரன் யோசேப்பே, நீ உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது.
அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. யோசேப்பினிடத்தில் தேவதூதன் சொன்ன வார்த்தை, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று குறிப்பிடுகிறார். இங்கே தேவதூதன் யோசேப்போடு சொல்லுகையில் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு நீங்கள் இயேசு என்று பெயரிட வேண்டும். இயேசு என்றால் கர்த்தர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பிறந்தபோதே அவர் செயலை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். ஜனங்களை பாவங்களில் இருந்து ரட்சிப்பார். இயேசு என்றால் இரட்சகர். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 1:15 இவ்விதமாய் குறிப்பிடுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகள் என்றால் பாவங்களை செய்யக்கூடிய மக்களுக்கு பாவிகள். உலகத்திலே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போய்விட்டார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. பாவம் செய்யாத மனிதன் இல்லையே என்றும் இந்த வேதாகமம் கூறுகிறது. பாவம் செய்கிற எந்த மனிதனும் பாவத்துக்கு அடிமையாகி விடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் என்றால் என்ன என்று கேட்பீர்கள் என்றால், செய்யத்தகாததை செய்வது. நமக்கு பாவம் என்ற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் என்றால் என்ன என்று நமக்கு தெரியும். நம் வாழ்விலே பாவம் என்ற பாவம் மனிதனை சிறைப்படுத்தி அவனை அடிமைப்படுத்தி விடுகிறது. இயேசு கிறிஸ்து மக்களை பாவ பிடியில் இருந்தும் பாவ அடிமைத்தனத்தில் இருந்தும் ரட்சிப்பதற்காக வந்த இரட்சகர் என்று தேவ தூதன் யோசேப்போடு கூறுவதை பார்க்கிறோம். அன்பானுள்ளே, இயேசு கிறிஸ்து இரட்சகராய் இந்த உலகத்தில் பிறந்தார். மனிதனை மீட்பதற்காகவே, பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். மனிதனின் மீட்புக்காக தன் இரத்தத்தை சிந்தி உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் அவரை விசுவாசிக்கின்ற மக்களை பாவ பிடியில் இருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுவிக்கிறார். யோவான் சுவிசேஷத்திலே இப்படி ஒரு வார்த்தை உண்டு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். எதிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள்? பாவப்பிடியில் இருந்து, பாவங்களில் இருந்து விடுவிக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்க. ஏதாவது கெட்ட தீய பாவ பழக்க வழக்கத்தில் சிக்கி அடிமைப்பட்டிருப்பீர்கள் என்றால் இயேசுவை நோக்கி பாருங்கள். வியாதிகள் கஷ்டங்கள் வரும்போது மருத்துவரை தேடி நாம் அதற்கான ஆலோசனை பெறுகிறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஸோ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கத்தில் இருந்து நம்மை விடுவிக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் வந்தால் அவர் உங்களை விடுவிப்பார். அவர் விடுவித்தால் மெய்யாகவே உங்களுக்கு விடுதலை உண்டு. அதைத்தான்
ஒருவன் கிறிஸ்துவிடத்தில் சேர்ந்தால் அவனுடைய பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை அவனை விட்டு ஓடிப்போகிறது. அவன் புதிதான மனுஷனாய் மாற்றப்படுகிறான். தேவதூதன் இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்கையில் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் மக்களை, ஜனங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர் என்று அர்த்தமா? இந்த இயேசுவால் இன்றைக்கும் பாவ பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட திரளான தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் இயேசு விடுவிக்கிறார். இன்றைக்கும் இயேசு ரட்சிக்கிறார். விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசு கிறிஸ்து என் மீட்பராக வந்தார், என் பாவத்திலிருந்து விடுவிக்க என்னை வந்தார் என்று உண்மையாய் உள்ளத்தில் விசுவாசித்து அவரை தேடுவீர்கள் என்றால் அவர் உங்களை விடுவிப்பார். அந்த ஒரு விடுதலை எல்லோருக்கும் தேவையாயிருக்கிறது. எல்லோரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் இயேசு கிறிஸ்து சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த மகா பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். இரண்டாவதாக, தேவதூதன் மரியாளிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தையை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் மரியாளிடத்தில் கபிரியேல் என்ற தேவதூதன் வந்து, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இயேசுவின் பிறப்பை குறித்து மரியாளிடத்தில் பேசின தேவதூதன் அவளை பார்த்து சொல்லும் வார்த்தை, பயப்படாதே, தேவன் கிருபை நீ பெற்றிருக்கிறாய். உனக்குள்ளே உருவாக்கப்பட்ட இயேசு தேவகுமாரன். தேவ கிருபையினாலே அந்த இயேசு உனக்குள்ளாய் வந்திருக்கிறார். ஆகையினாலே நீ பயப்படாதே. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்திலே, மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தேவதூதர்கள் அவர்களிடத்தில் வந்து அவர்களோடு சொல்லும் வார்த்தையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பயப்படாதிருங்கள். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பயத்தை போக்கவும் பயத்தில் இருந்து விடுதலை கொடுக்கவே வந்தார். ஒருவனுக்குள் இயேசு பிறப்பார் என்றால், ஒருவனுக்குள் இயேசு வருவார் என்றால், ஒருவன் இயேசுவை அறிந்து கொள்வான் என்றால் அவன் பயப்பட மாட்டான். மனிதர்களுக்குள்ளே பலவிதமான பயம் இருக்கிறது. மனுஷனுக்கு பயப்படலாம், பிசாசு ஆவிகளுக்கு பயப்படலாம், எதிர்காலத்தை குறித்து ஒரு அச்சம் இருக்கலாம், மரணத்தை குறித்த பயம் இருக்கலாம், பலவிதமான பயங்கள் இருக்கிறது. தேவதூதன் மரியாள் எதை குறித்து யோசித்து பயந்திருப்பாள்? தன்னிடத்தில் ஒரு குழந்தை பிறக்கப் போகுது என்று சொல்லும் போது உலக சமுதாயம் என்ன சொல்லும்? அதை குறித்த ஒரு அச்சம் அவளுக்குள் வந்திருக்கலாம். ஒருவேளை தன்னுடைய திருமண வாழ்க்கை நின்று போய்விடுமோ என்று கலங்கியிருக்கலாம். பலவித பயங்கள் உண்டு. தேவதூதன் இயேசுவின் பிறப்பை முன்னிட்டு சொன்ன வார்த்தை, பயப்படாதே.
இயேசுவின் பிறப்பின் நற்செய்தியை அறிவித்த தேவதூதன் மேய்ப்பர்களை பார்த்து சொல்லும் வார்த்தை, பயப்படாதிருங்கள். அன்பானுள்ளே, மக்கள் ஜீவகாலமெல்லாம் பலவிதமான பயத்தின் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறார்கள். எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படி அப்படியானார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்துக்குள்ளானவர்கள். அன்பார்களே, பலவித பயங்கள் மக்களுக்கு இருக்கிறது. இயேசு பயத்தை போக்க வந்தார். வேதாகமத்திலே தேவனால் மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், தேவன் தன்னுடைய ஊழியர்களையும் தன்னுடைய ஜனங்களையும் பார்த்து ஜனங்களோடு பேசும்போதெல்லாம் சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள். பவுல் அப்போஸ்தலர் கொரிந்து பட்டணத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கையில் பல எதிர்ப்புகள் அவருக்கு இருந்தது. அவரை கொலை செய்து விடலாம் என்று மக்கள் யோசித்தார்கள். அந்த வேளையிலே ஆண்டவர் தரிசனமாகி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பவுலே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒரு சேதம் உனக்கு நேரிடாது. பவுல் அப்போஸ்தலர் கப்பல் பிரயாணத்தில் சென்று கொண்டிருக்கிறார். ரோமாபுரிக்கு நேராக பெரிய சுழல் காற்று அடிக்கிறது. அந்த நேரத்திலே பவுலோடு தரிசனமாகி தேவன் சொன்ன வார்த்தை என்ன? பவுலே, பயப்படாதே, பிராணச்சேதம் அன்றி உயிர் சேதம் ஒன்று உனக்கு நேரிடாது. ஆண்டவர் ஜனங்களை சந்திக்கையில் சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் தன்னை விட பலத்த ராஜாக்கள் தன்னை அழித்து போட்டு விடுவார்கள் என்று யோசிக்கையில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லும் வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆண்டவர் தம் ஜனத்தை பார்த்து சொல்லும் வார்த்தை, பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். ஏசாயா 41ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யாக்கோபு சிறு பூச்சியே, பயப்படாதே என்று உன் கரத்தை பிடித்து நான் உனக்கு சொல்லுகிறேன். சீசர்கள் கடலிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு கொந்தளிப்பை, ஒரு பெரிய சூறாவளி காற்றை சந்திக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயத்தை போக்கவும் பயத்திலிருந்து விடுதலையாக்கவும் இந்த உலகத்தில் தோன்றினார். ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் வருவார் என்றால், இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் இருப்பார் என்றால், உங்களுக்கு பயம் இருக்க மாட்டாது. பயம் உங்களை விட்டு நீங்கி போகும். மரண பயம் உங்களை விட்டு அகன்று போகும். அன்பானுள்ளே, பயம் வேதனை உள்ளது. பயம் பல விதத்தில் நம்மை அஃபெக்ட் பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்து பயத்தில் இருந்து விடுவிக்கிறவர். பாவத்திலிருந்து விடுவிக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி தேவதூதன் யோசேப்பிடத்தில் கூறுகிறார். அதே தேவதூதன் மரியாளிடத்திலும் மந்தை மேய்ப்பர்களிடத்தில் சொல்லு வார்த்தை, பயப்படாதிருங்கள்.
இயேசு உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். மரியாளை பார்த்து ஒன்றை குறித்து பயப்படாதே, தேவ கிருபையினாலே இயேசு உனக்குள் வந்திருக்கிறார் என்று சொல்வதை பார்க்கிறோம். இயேசு இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்கள் உள்ளத்தில் வருவார் என்றால், நீங்கள் இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கை குறித்த பயம் நீங்கும், எதிர்காலத்தை குறித்த பயம் ஓடி போகும். பயத்தில் இருந்து விடுவிக்க இயேசு வந்தார் என்பதை பார்க்கிறோம். மூன்றாவதாக லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தேவதூதன் மெய்ப்பர்களை நோக்கி, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசுவின் பிறப்பை குறித்து தேவதூதன் மந்தை மெய்ப்பர்களுக்கு சொல்லும் செகண்ட் மெசேஜ் என்னவென்றால், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததை குறித்து தேவன் தூதன் சொல்லுகிறார், it is a goodness of great joy. அது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி. யாருக்கெல்லாம்? மெய்ப்பர்களாகி உங்களுக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கு மட்டுமல்ல. வசனம் சொல்லுகிறது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு இன்றைக்கு பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, சந்தோஷத்தை உண்டாக்குவதற்காகவே இயேசு உலகத்தில் வந்தார். பரலோகத்தின் தேவன் மக்கள் மன அழுத்தத்திலும் சமாதானம் இல்லாமலும் சந்தோஷம் இல்லாமலும் வாழ்வதை கண்டார். ஏனென்றால் பாவத்தின் பிடி மக்களை அமிழ்த்திக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுக்கும் ஒரு மீட்பரை இந்த பூமிக்கு அனுப்பினார். அதான் இரட்சகர் பிறந்திருக்கிறார். அன்பானுள்ளே, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி. மனிதர்களுக்கு பணம் இருக்கலாம், வேலை இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கலாம், உள்ளத்திலே மகிழ்ச்சி இல்லை, உள்ளத்திலே பாரங்கள் இருக்கிறது, உள்ளத்திலே நிம்மதி இல்லை. மனிதர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஒரு முறை ஒரு தேவ ஊழியர் இவ்விதமாக ஒரு வார்த்தையை பிரசங்கித்தார், ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் தேவனுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் எம்டியா இருக்கிற வரைக்கும் அவன் வாழ்க்கையிலே என்ன இருந்தாலும் நிறைவு பெறுவதில்லை. தேவனுக்குரிய இடத்தில் மற்ற எதை வைத்தாலும் அது ஃபிட் ஆகாது. தேவன் இருக்க வேண்டிய இடத்தில், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய இடத்தில் இயேசு இருப்பார் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை நிறைவு பெறுகிறது, மகிழ்ச்சியா இருக்கிறான். அன்பார்களே, இயேசு உங்கள் உள்ளத்தில் வருவார் என்றால் உங்கள் உள்ளத்திலே ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பார். அதான் ரட்சிப்பின் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து இரட்சகராக வந்து மனுஷனை பாவ பிடியிலிருந்து ரட்சிக்கும் போது, விடுவிக்கும் போது அவனுக்குள்ளே a great joy will be born within him. அவனுக்குள்ள பெரிய சந்தோஷம் உண்டாகிறது, ஒரு பெரிய சந்தோஷம் அவனுக்குள்ள பிறக்கிறது. அதைத்தான் ரட்சிப்பின் சந்தோஷம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உண்மையான சந்தோஷம் இந்த உலகத்தில் இயேசுவால் கொடுக்கப்படுவதுதான். அதான் பெரிய சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். தேவதூதன் இந்த செய்தியை
அவர்களிடத்தில் சொல்லுகையில் அவர்கள் ஓடோடி இயேசுவை பார்க்க சென்றார்கள். பார்த்துவிட்டு மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்பி வந்தார்கள். திரும்பி வந்த அவர்கள் மேய்க்கும் தொழிலை, ஆடு மேய்க்கும் தொழிலை உடையவர்களாய் இருந்தாலும் அவர்கள் பெற்ற சந்தோஷத்தின் நற்செய்தியை அவர்கள் பட்டணங்களுக்கு சென்று பிரசித்த பண்ண தொடங்கினார்கள். அதுதான் சுவிசேஷ வேலை. பாருங்கள், அந்த இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே அவர்கள் மேய்ப்பர்கள். ஆனாலும் அந்த குழந்தையை பார்த்தபோது தேவதூதன் சொன்னது போல மிகுந்த சந்தோஷம் உள்ளத்தில் உண்டாயிற்று. சந்தோஷத்தோடு திரும்பி வருகிறார்கள். இந்த சந்தோஷமான நற்செய்தியை அவர்கள் மேய்ப்பர்களாக இருந்தாலும் பட்டணங்களில் சென்று பிரசங்கிக்க தொடங்கினார்கள். அந்நாட்களில் அவர்கள் இயேசுவை நற்செய்தி குறித்து மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். அன்பானுள்ளே, இயேசு ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்க உள்ளத்தை யோசித்து பாருங்க. எல்லாம் இருக்கு, உள்ளத்தில் சந்தோஷம் இல்லை, உள்ளத்திலே மகிழ்ச்சி இல்லை. ஆண்டவர் மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கத்தான் வந்தார். உங்கள் மகிழ்ச்சியை தடுக்கின்ற, உங்கள் மகிழ்ச்சியை தடுக்கின்ற தீய சக்தி பாவத்தில் இருந்து விடுவித்து உங்களுக்குள்ளே பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறார். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எங்கேயும் போய் பெற முடியாது. இயேசு கிறிஸ்துவை இலவசமாய் கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு அன்று அழைத்தார், இன்றைக்கு அழைக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடவிருக்கிற இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவரிடத்தில் வருவீர்கள் என்றால், உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு திறந்து கொடுப்பீர்கள் என்றால், உங்கள் உள்ளத்திலே ஒரு பெரிய சந்தோஷத்தை இயேசு கொடுப்பார். அதாவது ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்கள் உள்ளத்தில். சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வசனத்தை கேட்டவர்களில் யார் யார் இன்றைய தினத்தில் உமக்கு நேராக தங்கள் இருதயங்களை திறக்க கூடிய ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவர் வந்து ஒவ்வொருவரையும் இந்த ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்தருளும். வரவிருக்கிற புதிய ஆண்டை ஒரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடும். தேவ கிருபை யாவரோடும் இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.